நமஸ்காரம், வெல்கம் டு சர்லாஸ். இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து ஃபுல்லாக வந்து வெட்டிங் சீசன். இப்போ வெட்டிங் சீசன் வருது இல்லையா? வெட்டிங்க்கு எந்த மாதிரி புடவை ஊற்றலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்துட்டு இப்போ வெட்டிங்க்கு போகிறோம், ஒரு ரிசப்ஷனுக்கோ வெட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டு புடவை ஊற்றுவோம். இல்லைன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்ரா சோலி, இந்த லெஹங்கா, இந்த டைப் ஒன்று இல்லையா, சிந்தட்டிக் மெட்டீரியலில் ஒரு டிசைனர் சாரின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லாக அந்த சம்கி வேலை பண்ணது அந்த மாதிரி நம்ம உடுத்திட்டு போகிறது தான் பொதுவாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வெட்டிங் சீசனுக்கு நீங்கள் வந்து யூனிக்காக ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் காட்டுற இந்த மாதிரி என்ன சொல்கிறது பியோர் சில்க் மார்க் இருக்கிற டசர் சாரியில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட், ரொம்ப பழம்பெரும் ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற இந்த கை வேலைப்பாடு உள்ள காந்தா ஒர்க்கை நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக எல்லோரும் உங்களை கேட்பாங்க, நீங்கள் எங்கே வாங்குனீங்க, ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்த்துடலாமா? இப்போ இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்கேஷனுக்கும் இது வந்து சூட் ஆகும். ஹவ் யூ பேர் இட் அப் வித் ஜுவல்லரி. நல்லா கொஞ்சம் வெட்டிங்க்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் ஜுவல்லரி, ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, கொஞ்சம் மீட்டிங்ஸ்க்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜுவல்லரி போட்டு இதை நீங்கள் பேரப் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி அக்கேஷனுக்கும் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது ஒரு மஸ்டர்ட் கலர். மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு மெரூன் கலர், நல்ல பியோர் டசர் சில்க். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜரி பார்டர் வந்து மேலே வந்து வருது, மேலேயும் கீழேயும் உங்களுக்கு அந்த மாதிரி அழகாக வருது. ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். சரி, இந்த மாதிரி மஸ்டர்ட் கலரில் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி பாருங்கள். இது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சா தெரியும் எவ்வளோ நுணுக்கமான வேலைன்றது பாருங்கள். இது வந்துட்டு நான் ரிவர்ஸ் சைடில் காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ளீட்லி இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். விமன் ஃபோக் எல்லாம் உட்காந்து இதை ஃபுல்லாக வந்து இதுக்கெல்லாம் பியோர் டெடிக்கேஷன் வேணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இதுதான் சாரீ முழுக்க உங்களுக்கு இப்படி தான் வருது. ஐ ஷோ யூ த பல்லு சைட். உங்களுக்கு நடுவில் இந்த ஹைலைட்டே வந்து இந்த சரி ஒர்க் வர்றது தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த சரி ஒர்க் கொடுத்து அது நடுவில் இந்த கொடுத்து ஒவ்வொரு பேட்டர்னையும் பாருங்கள் எவ்வளோ. இது ஒரு பேட்டர்ன் நம்ம கையில் எடுத்து போடணுன்னா கூட நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். நார்மலாக இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 4 to 6 months ஆகுங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ஒர்க், இந்த ஒர்க்கெல்லாம். ஸோ 4 to 6 months ஆகும். அவ்வளோ நுணுக்கமாக இந்த வேலையெல்லாம் அவங்க வந்து கையில் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பியோர் டசர் சில்க். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சில்க் மார்க்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், சில்க் மார்க் டேகும் இருக்குது. ஐ ஷோ யூ த ப்ளவுஸ். ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு அழகான பேட்டர்ன் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கைக்கெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், டிக்னிஃபைடாக போகணும், ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வெண்பட்டில் வந்து உங்களுக்கு அது டசர் சில்கில் வெண்பட்டு கலரில் வந்து மல்டி கலர் எப்படி இருக்காங்க பாருங்கள். நம்ம தேசத்தில் மாத்திரம்தான் இந்த மாதிரி இத்தனை வகைகள் துணியில் இத்தனை டிசைன் இவ்வளோ ரிச்சாக விமனுக்கு போடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்குன்னா அது இந்த தேசத்தில் மாத்திரம்தான். நமக்கு வந்து ஒரு ஜென்மம் பத்தாதுங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி தேடி போட ஆரம்பித்தோன்னா அத்தனை வெரைட்டி இருக்குது நம்ம தேசத்தில். இந்த ஜென்மத்தில் நம்ம போடலன்னா அப்புறம் எப்போ போடுவோம்? அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கையில் எத்தனை நுணுக்கமான எவ்வளோ வேலை பாருங்கள் இதெல்லாம். அதான் முந்தி சொன்ன மாதிரி ஒரு சாரீ எடுத்தாங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 4 மாதமாவது ஆகும். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது இதில். இதுதான் பல்லுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் ஒர்க் வருது.
இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஆல் சீசன் எந்த டைம் வேணாலும் இதெல்லாம் உடுத்தலாம். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு குத்தாது, உறுத்தாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு. இதுக்கும் வந்து சில்க் மார்க் டேக் இருக்குது. I'll show you the silk mark tag. சில்க் மார்க் இருக்குது. அண்ட் இதுதான் ப்ளவுஸ் இந்த சாரீக்கு நல்ல கிராண்டாக வருது பாருங்கள். முல்லா நல்லா கைக்கெல்லாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல ரிச் லுக் இருக்கும். அட் த சேம் டைம் இதெல்லாம் போட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் ராயல் அண்ட் ரிச்சாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எம்ப்ராய்டரிலாம் போட்டிங்கன்னா. இது ஃபுல்லாக ரிவர்ஸ் சைடில் காமிச்சிருக்கேன். எல்லாம் முழுக்க கையில் செஞ்சது தான். மல்டி கலர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டசர் சில்க், நல்ல வெண்பட்டு கலரில், அதில் வந்து ஒரு மல்டி கலர் ஃப்ளோரல் பேட்டர்ன். எத்தனை அழகான வேலை பாருங்கள். இதுதான் பாடி ஆஃப் த சாரீ. இப்படி தான் வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலேயும் கீழேயும் இந்த பேட்டர்ன் அதே மாதிரி வருது. அண்ட் ஐ ஷோ யூ த பல்லு. அதான் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் வெட்டிங்க்கு போடலாம், இல்லை மீட்டிங்ஸ்க்கு போடலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு ஜென்ரல் இதுக்கு போடலாம். எல்லா அக்கேஷனுக்கும் நீங்கள் வந்து இதை உடுத்தலாம். சம்மரில் போடலாம், வின்டரில் போடலாம், ரெய்னி சீசனில் போடலாம், எதுக்காக இருந்தாலும் போடலாம். ஆல் சீசன் சாரீ, ஆல் வெதர் சாரீ அந்த மாதிரி. இது வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து போட்டுட்டு நின்றீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து சில்க் மார்க் இருக்குது. ஐ ஷோ யூ. சில்க் மார்க் இருக்குது. அண்ட் இதுதான் இதோட ப்ளவுஸ் டிசைன். ஸ்லீவுக்கெலாம் இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக ஒரு லைன்ஸ் வருது. இதெல்லாம் போட்டிங்கன்னா எலிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் காந்தா, நல்ல நாவல் பல கலரில். சி, யூ கெட் டு சி காந்தா ஒர்க் எவ்ரிவேர், பட் வாட் யூ கெட் டு சி இன் சரளாஸ் பொட்டிக் இஸ் கம்ப்ளீட்லி யூனிக். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் காமனாக வந்து காந்தா ஒர்க்கில் பார்க்க முடியாது. அத்தனை யூனிக்காக இருக்குது இதெல்லாம். சரி, பல்லுக்கு பாருங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு, அந்த சர்க்கிள்குள்ளார எத்தனை அழகாக வந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள் நம்ம ஆர்டிஸ்ட். அப்புறம் இது மேலேயும் கீழேயும் ஒரு செமி சர்க்கிள் பேட்டர்ன் கொடுத்து அதுக்குள்ளார அழகாக ஒரு காந்தா வேலைப்பாடு. மற்ற இடம்லாம் வந்துட்டு அந்த டசர் சில்க் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு ராயலாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த 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 மெட்டீரியலோட அந்த ஷைன், அதுதான் இதோட பியூட்டியே. ஆக்சுவலி இதை சரி இதெல்லாம் உடுத்தினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக தெரிவிங்க இந்த சாரியில். இதுக்கு சில்க் மார்க் இருக்குது. அண்ட் இதுதான் அதோட ப்ளவுஸோட எம்ப்ராய்டரி பாருங்கள். ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்குது இந்த டிசைன்லாம், இந்த பேட்டர்ன். இதுக்கும் சில்க் மார்க் டேக் இருக்குது. ஐ ஷோ யூ. இதுதான் இந்த கலரை நோ ஒன் ஷுட் மிஸ் இட். இதெல்லாம் ரேர் கலர். அந்த ரேர் கலரில் ஒரு அழகான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, மல்டி கலர். ஷைனை பாருங்கள், அதுக்கே வாங்கலாம் இந்த சாரியை. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு காந்தா கை வேலைப்பாடு பண்ண ஒரு சாரீ தான். இந்த சாரீ என்ன சொல்கிறது, அவ்வளோ யூனிக் கலர். இதெல்லாம் ஒரு மஸ்டர்டில் ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் எல்லாம் ஃபுல்லாக வந்து பாது வருது பாருங்கள். இந்த பல்லு பாருங்கள், இத்தனை அழகாக ஒரு செமி சர்க்கிள் ஃபுல்லாக இந்த பல்லுக்கு கொடுத்துட்டு அது உள்ளார அழகான ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன். அதுலேயும் பாருங்கள் எப்படி ஒரு பேட்டர்ன் அப்படியே ட்விஸ்ட் ஆகி வரா மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. சாரீ ஃபுல்லாக ஒரு இடம் விடலை இந்த த்ரெட் ஒர்க்கு, அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும்.
ஒரு ஸ்ட்ரிப்லேயும் ஒரு மாதிரி பேட்டர்ன், ஒரு மாதிரி கலர். என்ன க்ரியேட்டிவிட்டி பாருங்கள் இதெல்லாம். ஒரு சின்ன எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த saree has been covered with this thread work. பாருங்கள், சிம்பிள் லைன்ஸ். இந்த ஒரு லைன் போட்டு எடுக்கிறதுக்கே நமக்கெல்லாம் நம்மளாலலாம் முடியாது. அதனால தான் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 4 to 6 months ஆகுது ஒரு saree முடிக்கிறதுக்கு. இது ஆக்சுவலி அந்த ரிவர்ஸ் சைட். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஒர்க்குன்றது உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் பார்த்தா தெரியும் எத்தனை நுணுக்கமான வேலைன்றது. இதுக்கு சில்க் மார்க் டேக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். சில்க் மார்க் டேக் இருக்குது. அண்ட் ப்ளவுஸ்க்கு இதை மாதிரி அழகான ஒரு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. நல்ல கலர் காம்பினேஷன், நல்ல ப்ரௌனில் ஒரு மஸ்டர்ட். இது ஃபுல் சாரியும் உங்களுக்கு ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு வெண்பட்டு அந்த மாதிரி இருக்கிற அந்த டஸ்ஸர் சில்கில் வந்து ப்ளூ கலர், 2 ப்ளூ தான், ஒன்று வேறு ஒரு கலரும் இல்லை. 2 ப்ளூ வச்சு என்ன மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் காம்பினேஷன். சரி, நான் காட்டுறேன். இப்போ இந்த சாரியோட டெக்ஸ்சர்க்கே வி ஷுட் ஃபால் ஃபார் இட். ஏன்னா அத்தனை அழகாக இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் த டெக்ஸ்சர், அவ்வளோ நல்லா இருக்குது. அண்டு என்ன மாதிரி பேட்டர்ன் பாருங்கள், அழகாக இலை, ஒரு பூ, இல்லை ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க். ஒரு டெடிக்கேஷன் இருக்கணுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்தால். I should bow down to all the women folk who are in this work. இதுதான் பல்லு. பல்லு வந்து கிராண்ட் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. யார் உடுத்தினாலும் சரி, இது எல்லாம் அவங்கள இதை வேறு மாதிரி காட்டும். இந்த saree வந்து அப்படி எடுத்துகிட்டு போகும் அவங்கள, யார் உடுத்துகிறாங்களோ அவங்கள. அண்ட் இதெல்லாம் நீங்கள் ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஒர்க், உங்களுக்கு ரிவர்ஸ் சைடில் தெரியும். இதுக்கெல்லாம் சில்க் மார்க் இருக்குது. ப்ளவுஸ் நான் காட்டுறேன். சில்க் மார்க்கும் இருக்குது. இதுதான் அந்த சாரியோட ப்ளவுஸ். ரொம்ப அழகாக இருக்குது.